பிக் பாஸ் சீசன் 9 டே 33ல கெஸ்டான தீபக், மஞ்சுரி, பிரியங்கா மார்னிங் சாங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இந்த வீட்டில் உள்ள நேரம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு அனுப்பி வச்சு ரொம்ப நன்றி. அங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திவாகருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வினோத் உங்களை கலாய்க்கிறாருன்னா அது காமெடியா இது பண்ணுங்க, அது காமெடியா டீல் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே கோவப்பட்டு கத்தாதீங்க, உங்களோட ஹியூமர் சென்ஸ் 2 பேருக்கும் நல்லா வெளியில ஒர்க் ஆகுது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திவாகர் இருந்துட்டு அவர் பாயிண்ட் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாருன்னு உலகத்துக்கே தெரியும். அதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன அவங்க பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை சொல்லுவார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன். திவ்யா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உடம்பு சரியில்லாம படுத்துட்டே இருந்தீங்க, இப்ப என்ன பாடி நகருது அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அதை வந்து பாடி ஷேமிங் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் ரொம்பவுமே சென்சிட்டிவ் ஆயிருவாரு. திவ்யாவும் இருந்துட்டு சாரிங்க, நான் இதுக்கப்புறம் காமெடியா உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு விஜய் பார்வதிக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் இந்த வீக் ஃபுல்லாவே அசிஸ்டன்ட் மேனேஜரா நிறைய பேர்கிட்ட அவங்க சண்டை போட்டாலும் நிறைய பேரோட வாதத்தை நின்னு கேட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கெஸ்ட் இருக்கிறதால தானா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் வர வாரங்களையும் இவங்க இதே மாதிரி மத்தவங்க சொல்றதையும் நின்னு கேட்பாங்களா அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ அப்படி வரியா? அண்ட் அதுக்கப்புறம் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரா 2 பேரை சொல்லணும். நிறைய ஓட்ஸ் பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் எஃப்ஜேவுக்கும் தான். சாண்ட்ராக்கு வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருந்தாங்கல்ல, அதனால அவங்க ரொம்பவே பேடா பிஹேவ் பண்ணாங்க. சோ அது எல்லாருமே பாயிண்டா வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, கெஸ்ட் முன்னாடி தும்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சாப்பிடும் போது இந்த மாதிரி இன்டர் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அண்ட் எஃப்ஜே வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஒழுங்கா பிஹேவ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க. சோ நெக்ஸ்ட் வீக் தலை போட்டிக்கு சபரி, பிரவீன், பார்வதி அண்ட் திவ்யா இவங்க 4 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. திவ்யா வந்துட்டு துஷார் அண்ட் கம்ருதீனை வந்துட்டு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே கம்ருதீன் வந்து ஆக்ட் பண்ணுவார் வாமிட் வர மாதிரி. அதுக்கு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. திவ்யா சொல்லுவாங்க, வாங்க இங்கே வந்து வாமிட் எடுங்க, இல்ல ரெஸ்ட் ரூம் போய் வாமிட் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னாரு. திவ்யா இருந்துட்டு அப்ப எடுங்க அப்படின்னு நீங்க புடிங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்பவே பேட் டாக் சொல்லிட்டு பார்வதியும் கமருதியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப காண்டா தான் இருந்தது. பார்வதி ஓடி வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஆட் ஆன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு பார்வதி சொன்னாங்களோ அவங்களையே, அதாவது பிரஜனையே வந்துட்டு நான் வந்து தெரியாம ஒரு மாதிரி இப்படி வந்து கை வச்சுட்ட உடனே அவர் ஒரு மாதிரி ஃபோர்ஸபிளா தட்டி விட்டுட்டாரு, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பிரஜனும் இருந்துட்டு எனக்கு அக்காவாவும் யாரும் இருக்க வேணாம், தங்கச்சியாவும் யாரும் இருக்க வேணாம், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது, என்ன தொடர்றது எனக்கு அது பிடிக்காது, நான் எத்திக்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சோ அதனால நான் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டேன், இதுல எனக்கு எந்த தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சியும் வேணாம் அக்காவும் வேணாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாரு. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. நான் சொல்லிட்டு இருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் பார்வதிய ஒரு விமனா அவர் வந்து என்கிட்ட லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணாது அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து சில நியாயங்கள்லாம் பேசுவாங்க பாருங்க. அப்படியே கிளாரிட்டியா பேசுவாங்க. இப்ப மட்டும் அவங்களுக்கு எப்படி இந்த ஸ்பீச் எல்லாம் வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா என்ன அப்படியா வாரம் அமைச்சரே. சோ அவங்க சைட்ல பேசும்போது சுபிக்ஷாக்குமே ஓகே பார்வதி மேல நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் அதே வந்து திரும்பவும் பிரஜன் கிட்ட பேசும்போது சாண்ட்ரா சொல்லிருப்பாங்க, அதாவது என்கிட்டே வந்து என் ஹஸ்பண்ட சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் உடனே எடுத்துட்டு செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னேன். இது எங்களுக்குள்ள ஒரு ஃபன்னா தான் போச்சு. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிரஜனையே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லயும் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அட்ரஸ் பண்றது அது வந்து கண்டென்ட்காகவா இல்ல என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல. அதனாலதான் வந்து பிரஜனுக்குமே கோவம் வந்தது, அதனாலதான் அவருமே அப்படி பேசினாரு அப்படின்னு. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன். சுபிக்ஷாக்கு அவங்க சைடு சொல்றதுமே நியாயமா தான் இருந்தது. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் சைடுமே கொஞ்சம் நியாயம் இருக்குதான். ஒரு பொண்ணுக்கு எப்படி வந்து நம்மள வந்து இப்படி டச் பண்ணக்கூடாது, எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அவருமே ஃபாலோ பண்றாருன்னா அதை வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவரோட மைண்ட் ஃபுல்லாமே வெளியில அவங்களோட 2 குழந்தைங்க பாக்குறாங்க ஷோவை, பிளஸ் ஒய்ஃபும் கூடவே கண்டெஸ்டன்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெளியில வந்துட்டு பார்வதி வந்து எப்படி பாத்திருப்பாங்கன்னா கம்ருதீன் கூட ரொம்ப க்ளோஸ்டா அட்டாச், கம்ருதீனோட நேம் வெளியில போயிருக்கு. சோ அதே மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் ஜெயிலுக்கு போவாங்க. எஃப்ஜே வந்து நின்னுட்டு
நின்னுட்டு பார்வதியை என்ன 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 அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்க. யாரு வந்து இந்த வீட்டுடைய ஒரு பெருமைக்குரியவர், அதாவது இந்த வீட்டுடைய நன்மைகளுக்கு நிறைய உதவி இருக்காரு ஹெல்தி க்ரோசர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அதுல நிறைய ஓட்ஸ் பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்க்கு தான் வரும். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஏன் இவ்வளவு வேர்ஸ்டா பிஹேவ் பண்ணாங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்குக்காக தான் அப்படிங்கறத ரிவீல் பண்ணவே இல்லை. அதனால அவங்க வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பட் இது எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. இன்கேஸ் ரிவீல் பண்ணாதான் இவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் டாஸ்க்குக்காக தான் இந்த மாதிரி வேர்ஸ்டா பிஹேவ் பண்ணேன் அப்படின்ற ஒரு சொல்ற ஒரு சிச்சுவேஷனே வரும். சோ இதை எப்போ ரிவீல் பண்ண போறாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி பிக் பாஸ் கண்டென்ட்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.